வணக்க மக்களே, நான் தாங்க உங்கள் கல்லு ஒர்க் அவுட். இந்த வீடியோ மூலமா ஒரு முக்கியமான தகவலை உங்ககிட்ட சொல்லணும்னு விருப்பப்படுறேங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். தலைவா, நம்ம கல்லு ஒர்க் அவுட் டீமில் யாராச்சும் ஜாயின் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா நம்ம கிட்ட கேட்குற முதல் 2 கேள்வி, தலைவா ஃபீஸ் எவ்வளோ அண்ட் நான் டயட்டில் இருக்கணுமா? நம்மளை பொறுத்த வரைக்கும் 2 கேள்விக்குமே பதில் நோ. ஃபீஸ்லாம் கிடையாதுங்க, ஒர்க் அவுட் பண்ணுன்ற எண்ணம் இருந்தால் போதும், டயட்லாம் வேண்டாங்க, என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும்னு தெரிஞ்சால் போதும்னு சொல்லிட்டு தூக்கி டீமுக்குள்ளே போட்டுருவோங்க. இதெல்லாம் இருக்கட்டும் தலைவா, நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச முதல் தகவல். மக்களே, ஹோட்டலுக்கு போய் ஃபுட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா சாப்பிட்டது போக மீதம் உள்ள ஃபுட்டை அப்படியே தட்டில் வச்சு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அந்த ஹோட்டல்காரங்கள்ட்ட ஒரு கவரை வாங்கி நீங்களே அந்த வேஸ்டான ஃபுட்டை அந்த கவரில் போட்டு அப்படியே நம்ம ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா நம்ம ஏரியா தலைகள் ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்குங்க, அவங்களுக்கு போட்டிங்க அப்படின்னா ஃபுட்டும் வேஸ்ட் ஆகாது, நம்ம ஏரியா தலைகளும் உங்கள் ஃப்ரெண்ட் ஆகிடுங்க. மக்களே, தகவல் 2ங்க. ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்ட இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பாருங்க. அவரும் ஒரு மனிதர் தான். அவரும் யாரோட அப்பாவோ அம்மாவோ இல்லை அக்காவோ அண்ணனாவோ இருக்கலாங்க. ஸோ உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் சாப்பிட்ட இடத்த நீங்களே க்ளீன் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவரோட வேலை எளிதாயிடும். இதில் ஒரு தவறும் இல்லைங்க. மக்களே, தகவல் 3. மனிதர்கள் அனைவருக்கும் வாழ்க்கை ஒரே மாதிரி இருப்பதில்லைங்க. அவரவர் வாழ்க்கையில் சிறு வயதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மட்டுமே அவர்களின் எதிர்காலத்தை முடிவு செய்கின்றது. அனைவரையும் சமமாக நினைப்போம், மற்றவர்களுக்கு நம்மால் இயன்றவரை உதவி செய்வோம், மனிதநேயம் காப்போம்.